ஓம் நமச்சிவாயம். வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த நவஜோதிர்லிங்க யாத்திரையை பற்றி நேற்று தான் சாயங்காலம் யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேருக்கு மேலே இந்த யாத்திரையை பற்றின விவரங்கள் என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த யாத்திரையினுடைய விவரங்கள் தெரிவித்து ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப ஃபோன் பண்ணி விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறதோட ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா நீங்கள் இதை வந்து தெளிவாக கேட்டுக்குவீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ ஒளிப்பதிவு பண்ணி மறுபடியும் இதை அப்லோட் பண்ணுறோம். இந்த யாத்திரையினுடைய முழு விவரங்கள் என்ன அப்படின்னாக்கா, மொத்தம் 15 நாட்கள் கொண்ட நவஜோதிர்லிங்க யாத்திரை இது. இந்த யாத்திரையானது சென்னையிலேருந்து துவங்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்னை டு சென்னை தான். இப்போ இந்த யாத்திரையினுடைய தினப்படி வரிசை கிரம யாத்திரை விவரத்தை நான் கொடுக்குறேன். முதல் நாள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேருந்து ரயில் மூலம் புறப்படுறோம். 2வது நாள் வந்து காலையில் சோலாப்பூர் சென்றடைஞ்சு அங்கே குளிக்கிறது முடிக்கிறது மாதிரியான ஃப்ரெஷ்அப் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் போகிற வழியில் சித்தேஸ்வரர் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து பர்லி வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கத்தை போய் தரிசித்து அங்கே பர்லியில் அன்றைக்கி நைட்டு ஹால்ட்டுங்க. அப்புறம் அன்றைக்கி அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் காலையில் நம்ம பர்லியிலேருந்து கிளம்பி கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம், இது வந்து எல்லோரா பக்கத்தில் இருக்குது. அந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே எல்லோராவை பார்த்துட்டு சீரடிக்கு அன்னைக்கு நைட்டு வந்து சீரடி போய் நைட்டு சேர்றோம். முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கே வந்து சீரடி தரிசனம் பண்ணிடுற மாதிரி தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சீரடி சாய்பாபா அன்றைக்கே தரிசனம் பண்ணிவிட்டு சீரடியில் அன்றைக்கி நைட்டு தங்குறோம். 3வது நாள் 4வது நாள் காலையில் சீரடியிலேருந்து குளித்து கிளம்பி நம்ம நாசிக் போகிறோம். நாசிக்கில் வந்து பஞ்சவடி, அப்புறம் அந்த ராமர் சீதா ஆசிரமம் இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜோதிர்லிங்கமான திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி திரியம்பகேஸ்வர்லேயே இரவு ஹால்ட்டுங்க. அதுக்கடுத்து 5வது நாள் காலையில் திரியம்பகேஸ்வர்லேருந்து நம்ம காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு கிளம்புனோம்னாக்கா நேராக பீமாசங்கர் போகிறோம். பீமாசங்கர் போய் அன்னைக்கு பீமாசங்கரில் தரிசனம் முடிச்சுட்டு அன்னைக்கு பீமாசங்கரில் தங்கல் கிடையாது. அதுக்கு பதிலாக அன்னைக்கு முழு இரவு பயணம் தான். அங்கேருந்து நேரடியாக வந்து நம்ம மும்பையை நோக்கி பயணப்பட போகிறோம். காலையில் வந்து மும்பை போய் சேர்றோம். மும்பையில் வந்து அன்னைக்கு நமக்கு சுற்றுலா திட்டம்லாம் எதுவும் கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு அறைகள் கொடுக்கப்படும். 4 பேருக்கு ஒரு அறை தான். ஏற்கனவே சுற்றுலா திட்டத்தில் சொன்னதான் உங்களுக்கு தெரியும். மும்பையில் வந்து ஓய்வு. அங்கே ஒரு வேளை மும்பையில் யாராவது போக எங்களுக்கு பாஷைகள் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு துவாரகா போகிற ரயில், அந்த ரயில் டைம்லாம் கைடு உங்கள் கூட வரவர் சொல்லிடுவார் எப்படி என்னங்கிறது. நீங்கள் அதை பொறுத்து மும்பையில் ஏதாவது போகிறதுனா போகலாம், இல்லைன்னா அங்கேயே தங்கி ஓய்வு எடுத்துக்குவாங்க. ஏன்னா 15 நாள் யாத்திரை, ஓய்வு கிடைக்கும்போது ஓய்வு எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ மும்பையில் நம்ம தங்கிட்டு அங்கே இருந்து அன்றைக்கி நைட்டு வந்து துவாரகா போகிற ரயில் மூலமாக துவாரகா கிளம்புறோம். அப்புறம் 7வது நாள் மதியானம் ஆகிடும் துவாரகா நம்ம போய் சேர்றதுக்கு. துவாரகா போய் சேர்ந்ததும் அங்கே உங்களுக்கு தங்குற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். அங்கே போனதும் குளித்து முடிச்சுட்டு அங்கே குளிச்சிங்கனாலும் சரி, இல்லை கோமதி நதியில் போய் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, கோமதி நதியில் குளிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கே வந்து துவாரகா கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிவிட்டு இரவு வந்து துவாரகாவிலேயே தங்கல். மறுநாள் காலையில், அதாவது 8வது நாள் காலையில் துவாரகாவிலேருந்து பேருந்து மூலயமா உங்களை அழைச்சிட்டு போவோம். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், ருக்மணி கோவில், பேட் துவாரகா இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து அன்றைக்கே வந்து நம்ம அறையை காலி பண்ணிவிட்டு சோம்நாத் நோக்கி பயணம். நேராக வந்து சோம்நாத் போய் சேர்ந்து அன்றைக்கி சோம்நாத்தில் இரவு தங்குறோம். சோம்நாத்தில் தங்கிட்டு 9வது நாள் காலை சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேரடியாக வந்து பஸ் மூலமாக வந்து நம்ம பாவ்நகர் போகிறோம். பாவ்நகர் போய் சேரும் போது அதே மாதிரி இரவாயிரும். பாவ்நகரில் தங்கிட்டு மறுநாள் காலை, அதாவது 10வது நாள் காலை வந்து பாவ்நகர் நிஷ்கலங் மகாதேவ் தரிசனம் பண்ணிட்டு, அதாவது கடல் உள்வாங்கக்கூடிய கடல் கோவில் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த கடல் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அதே பேருந்து மூலிமா அகமதாபாத் போகிறோம். அகமதாபாத்லேருந்து அன்றைக்கி நைட்டே வந்து ரயில். அகமதாபாத்தில் நமக்கு வேறு சுற்றி பார்க்குற ப்ரோக்ராமில் இதில் நாங்கள் அமைக்கலை. அகமதாபாத்லேருந்து உஜ்ஜைன் போகிற ரயில் அதில் வந்து கிளம்பினோம்னாக்கா நம்ம மறுநாள் காலையில் வந்து உஜ்ஜைன் போய் சேர்ந்துடும். விடிய காலையிலேயே உஜ்ஜைன் போய் சேர்ந்ததும் அங்கேயும் அதே மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர், ஹர்ஷித்தி மாதா இதையெல்லாம் பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா காலபேர் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இங்கே இது வந்து அன்றைக்கி லோக்கலில் வந்து சுற்றுறது ஆட்டோ மூலியமாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து பஸ்ஸு நம்ம சுற்றுலா அமைப்பில் வராது. அது இந்த கோயில்கள் போகிறது எல்லாமே அவங்கவுங்க செலவில் ஆட்டோவில் வந்து போய்க்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி உஜ்ஜைன்லேயே தங்குறோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது 12வது நாள் காலையில் வந்து பஸ் மூலமாக வந்து ஓம்காரேஸ்வர் நோக்கி பயணப்படுறோம். ஓம்காரேஸ்வர் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம உஜ்ஜைனே தான் வர்றோம். உஜ்ஜைன்லேயே அன்றைக்கி தங்கல். 13வது நாள் காலையில்
உஜ்ஜைன்லேருந்து ரயில் மூலமாக விஜயவாடா நோக்கி நம்ம பயணப்படுறோம். 14வது நாள் காலையில் விஜயவாடா வந்து சேருவோம். விஜயவாடாவில் இருந்து ஒரு பஸ் மூலமாக ஸ்ரீசைலம் புறப்படுவோம். நாம் ஸ்ரீசைலம் போய் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவு வந்து ஸ்ரீசைலத்திலேயே வந்து தங்கல். அன்னைக்கு வந்து ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர், பிரபராம்பிகா தேவி இவங்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு அங்கே தங்கிட்டு 15வது நாள் காலையில் ஸ்ரீசைலத்துலேருந்து புறப்பட்டு மறுபடியும் விஜயவாடா நோக்கி வரோம். விஜயவாடா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவோம். அன்னைக்கு சாயந்தரம், அதாவது அன்றைய மாலை 15வது நாள் மாலை வந்து விஜயவாடாவிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில் மூலமாக அன்னைக்கு நள்ளிரவுக்குள்ளார வந்து நம்ம சென்னை வந்து சேர்ந்துருவோம். சென்னை வந்து சேர்ந்துட்டு அங்கேருந்து அவங்க ஊர் போகிறவங்க அங்கே போய்க்கலாம். இந்த யாத்திரையினுடைய முழு விவரம் இதுதான். இந்த யாத்திரையினுடைய தொகை வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறேன். இந்த நோட்டீஸில் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதில்ல ஸ்க்ரீனில். ஒரு நபருக்கு 24,900 ரூபா, முன்பணம் வந்து 6,000 ரூபா. இது ஆல்ரெடி புக்கிங் போயிட்டுருக்குது. அதனால் வந்து இதில் வர விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக வந்து முன்பணம் செலுத்தி உங்களுடைய இருக்கையை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முழு விவரங்கள் இதிலேயே தெரிவிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு தொடர்ந்து நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல முடியல. இவ்வளோ விவரங்களையும் நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் நிறைய நேரம் ஆகுங்கிறதுனால இதை ஒரு வீடியோவே நம்ம கொடுத்துட்டோம். இதில் புரியாத விஷயம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தகவல் கொடுங்க. நம்ம வந்து அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா இந்த விவரங்களை நம்ம அனுப்பிச்சி வச்சிடறோம். நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய யாத்திரைகள் இனிமேல் நடத்த இருக்கிறதுனால நம்ம யாத்திரைகளில் அதே மாதிரி இந்த யாத்திரையில் வரக்கூடியவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோனில் கேட்டவங்க, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. நம்ம எல்லா யாத்திரையிலையுமே கலந்துக்க முடியாது. தொடர்ந்து நிறைய யாத்திரைகள் இனிமேட்டு பண்ணுறதுனாலையும், அதே மாதிரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி சில யாத்திரைகள் வந்து நம்ம ஏஜென்சி மூலயமா பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து விளம்பரங்கள் கொடுப்போம். அதில் நம்ம வரக்கூடிய யாத்திரை எதுங்கிறதெல்லாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கூட கைடு வருவாங்க. அவங்க உங்களை நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு வருவாங்க. நம்ம யாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பகமான யாத்திரைகள் தான் பண்ணுவோம். உங்களுக்கு உணவாகட்டும், நம்ம கூட வர கைடாகட்டும் உங்களுக்கு நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி உணவு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, ஒரு சில யாத்திரைகள் அவங்க போயிருக்காங்களாமா, அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு வடநாடுகளில் அவங்க தங்க வைக்கக்கூடிய அது 3 ஸ்டார் ரேஞ்ச் ஹோட்டலாக இருந்தாலும் அந்த ஹோட்டலில் தான் வாங்கி கொடுக்குறாங்க, சமையல்காரங்க மூலியமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் யாத்திரையை பொறுத்த வரைக்கும் அந்த இதே கிடையாதுங்க. நாங்கள் எங்கேயுமே வந்து ஹோட்டலில் வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து சமையல்காரங்க மூலயமா சமைச்சு வழங்கக்கூடிய உணவு வழங்கக்கூடிய யாத்திரைகளை மட்டும்தான் பண்ணுவோம். அது நாங்கள் நேரடியாக பண்ணுற யாத்திரையாக இருந்தாலும் சரி, அல்லது நான் இப்போ சொன்ன மாதிரி சில ஏஜென்சிகள் மூலமா பண்ணக்கூடிய யாத்திரையாக இருந்தாலும் சரி, இதை வந்து அதாவது உள்நாட்டு யாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்படி சமையல்காரங்களை வச்சு பண்ணக்கூடிய யாத்திரைகளை மட்டும்தான் விளம்பரமாக படுத்துவோம். மற்றபடி வெளிநாட்டு யாத்திரைகள் அது பண்ண முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து அது வந்து நம்ம இப்போ சொல்ல வேண்டியதில்லை. இது உள்நாட்டு யாத்திரைகளை பொறுத்த வரைக்கும், இந்த ஆன்மீக யாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் சமையல்காரங்களால் சமைச்சு நம்ம தமிழக உணவு வகையில் சமைச்சு வழங்கக்கூடிய யாத்திரைகள் மட்டும்தான். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் வந்து வரலாம். உணவு வசதியாகட்டும், உங்களுக்கான கைடிங் வசதியாகட்டும் சிறப்பாக தான் இருக்கும். அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு சில இதில் வந்து ஒரு சில பல சந்தேகங்கள் கேட்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, அவங்க அப்படி நம்மளை கவனிக்கல, நம்மளை பார்த்து கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. அது என்னன்னா, அது நானே வந்தாலும் சரி, இப்போ 50 பேரை கூப்பிட்டு போகிறோன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து கவனிக்க முடியாது. ரெண்டாவது, யாத்திரை வரக்கூடிய நீங்களும் நம்ம வர்றது வெளியூர் யாத்திரை, அப்போ நம்ம 50 பேரோட சேர்ந்து கலந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்களும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதை விட்டுட்டு, அதாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு, சம்மந்தி வீட்டுக்கோ மாமச்சனை வீட்டுக்கோ போனாக்க நம்மளை எப்படி அவங்க பார்த்து கவனிக்கிறோம், அது மாதிரி கவனிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பொதுவான ஒரு யாத்திரை, நம்ம கடவுளை நோக்கி தான் போகிறோம். அந்த யாத்திரையில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. சிவாய நமக.